vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த vlog வந்து சடனாக எடுத்ததான். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம். அது என்ன இடம் அப்படிங்கிறத கடைசி வர பாருங்கள். இதுவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ வந்து ஃபர்தராக வியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூமா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் தான் நம்ம வந்து டேரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போக போகிறோம். இப்போ நான் எடுக்கிற vlog வந்து நைட் டைம் எடுத்துகிட்டு இருக்கேன். நைட் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் ஊரில் இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம வந்து வண்டி வந்து நின்றுட்டுருக்கு. இப்போ வண்டியில் நம்ம வந்து ஏறிடலாம். இப்போ வந்து நம்ம போகிற வழியிலேயே பரோட்டா வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பரோட்டா கடை வந்து ரீசெண்டாக வச்சுருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம வந்து சடனாக முடிவு எடுக்கிறதுனா நம்ம போகிற வழியிலேயே சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து சூப்பராக இருந்தது. நமக்கு வந்து பக்கத்தில் லைட் செட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக டெக்கர் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் இருக்க ட்ரீயை சுற்றி லைட் செட் இருந்தது. நான் வந்து அதை காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா. இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ வந்து நம்ம போகிற பிளேஸ் வந்து ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நைட் டைம் vlog எடுக்கிறோம்ல. ஸோ அதனால தான் இது என்ன பிளேஸ் அப்படிங்கிறது கிளியராக கூட உங்களுக்கு தெரியாது. இப்போது நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ வண்டிகள் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் ஊர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நைட் டைம் வந்து ரீசெண்டாக எங்கள் ஊர் பீச்சில் எல்லோரும் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. உண்மையிலே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் தான் இது. பாருங்கள் ஐஸ்கிரீம் வண்டியிலேருந்து எல்லாமே வருது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வண்டியிலேருந்து ஸோ இறங்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ பைக்கு, காரு, அப்புறம் வந்து ஆட்டோ எல்லாமே நிற்குது. ஃபேமிலியாக எல்லாருமே வராங்க. நைட் டைம் வந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸெல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வண்டியிலேருந்து எல்லாமே இருக்குது. இப்போது நம்ம போகலாம். உங்களுக்கு வந்து நான் முடிஞ்ச அளவு வந்து நான் இதில் வந்து கவர் பண்ணுறேன் எங்கள் ஊர் பீச் எப்படி இருக்கும் நைட் டைமில் அப்படின்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படிங்கிறது. நிறைய கூட்டமாக அவ்வளோ ஃபேமிலி இருப்பாங்க. பட் அது யார் ஃபேமிலி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ரொம்பவே இருட்டாக இருக்கும்ல. அதனால நம்ம கம்ஃபர்டபுளாக ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இப்போது நம்ம ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 30 minutes later. இப்போது கொஞ்ச நேரம் நம்ம ஃபேமிலி கூட பேசிகிட்டு இருந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வர்ற வழியில் பரோட்டா வாங்கினோம்ல. ஸோ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து பீச்சில் வந்து என்ன தான் பிடிக்காத சாப்பாடாக இருந்தாலும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ருவோம். அது எப்படி சாப்பிடுவோம்னு நமக்கே தெரியாது. பேசிகிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்ருவோம். இப்போது பாருங்கள் எவ்வளோ வந்து ஃபேமிலியாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம பக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரியும். நைட் டைம்னால நமக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள் நிறைய ஃபேமிலியாக இருக்காங்க. இப்போது பீச்சு வந்து ஃபுல்லாக நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இதுதான் பாருங்கள். நான் என்னோடய குட்டி மச்சிட்ட சொல்லி நான் வந்து வீடியோ எடுக்க சொன்னேன். கிளியராக இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எல்லா சைடுமே ஃபேமிலி தான் இருந்தாங்க. இந்த கடையில் வந்து மீன் சுட்டு அப்புறம் வந்து கோழி சுட்டு எல்லாமே விற்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து பீச் vlog வந்து போட்டிருக்கேன். ஸோ அது இன்னும் பார்க்கலைன்னா அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பக்ரீத் அப்போ எப்படி எங்கள் ஊரில் வந்து பீச் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த vlog நீங்கள் பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போது நம்ம எங்கே போகிறோம்னா கடல் கரையோரத்தில் போய் நம்ம விளையாட போகிறோம். ஸோ நான் என்னோடய சிஸ்டர் அப்புறம் மச்சி எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருமே விளையாட போகிறோம். ஸோ அந்த ஓடுற நிறைய வந்து கப்பல் இருந்தது. ஸோ அதனால அங்கே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வீடியோ வந்து கிளியராக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நைட் டைம் vlog எடுக்கிறனால அப்படி இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம வந்தாச்சு. எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எனக்கு நேரில் தெரிகிறது கூட மொபைலில் வந்து அவ்வளோ கவர் ஆகலை. ரொம்பவே இருட்டாக இருந்தது.
குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட வேலை வந்து அவங்க கூட இருக்கிறது தான். ஏன்னா நைட் டைம்னால கொஞ்சம் பயமாக இருந்தது தனியாக விடுறதுக்கு. அதனால அவங்க கூட நாங்களும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு கப்பல் இருந்தது. அந்த கப்பலை வந்து அவங்க இழுத்து வெளியே கொண்டுட்டு வரதான் அவங்க கயிறு வந்து இழுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே காமெடியாகவும் இருந்தது. நாங்களும் அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் நண்டு பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ இப்போ வந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். பாருங்கள், பாதி ஃபேமிலி வந்து கிளம்பிட்டாங்க, பாதி ஃபேமிலி இருக்காங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டீஸ் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. குட்டி குட்டி திங்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் நாங்களும் சின்ன வயசில் பீச்சுக்கு வந்தால் விளையாடுவோம். ஸோ அந்த ஞாபகம் வந்து தான் நான் லைட்டாக கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் சடனாக எடுத்த விளாக் தான். ரொம்பவே குட்டியான விளாக். ஸோ எங்கள் ஊரில் ரீசெண்டாக இந்த மாதிரி பீச்சில் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக இருந்து ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். மைண்ட் வந்து எப்போயுமே ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.